சரிம்மா, அப்ப வேலைக்கு நேராச்சு, நான் கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வா சிவா. பைக் வேற எடுத்துட்டு போற. நேரத்தோட முடிஞ்சா வந்துருப்பா. அந்த தோப்பு வழியா வராத, சரியா? சரிம்மா, நீங்களும் வந்துட்டு சித்தி வீட்டுல நேரத்துக்கு வந்துருங்க. நேற்று மாதிரி லேட்டா வராதீங்க. சரி சரி, நீ கதவை தட்டினா திறக்காம விட்டுறாத. இன்னைக்கு என்னால வெளில தூங்க முடியாதுப்பா. இந்த பேய் பிசாசு இதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா நேற்று நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்னோட பிரச்சனை யாருக்குன்னா சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. நேற்று நடந்ததெல்லாம் ஒரே அமானுஷ்யமா இருக்கு. இதை போய் யார்கிட்ட சொன்னா என்ன கிண்டல் பண்ணுவாங்களே. பின்னாடி யாரும் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கு. யாரும் இல்ல சிவா, எல்லாம் ஒரு மனப்பிரமன். நீங்க போயிட்டாரு. பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் போய் உட்காந்துடலாமா? ஐயோ தம்பி, எழுந்துரு. தம்பி, அது எதுவும் படலையே. என்னப்பா, என்னாச்சு? என்ன தேடுற வண்டியில? என்னாச்சுப்பா? ஏதாவது வண்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அடி எதுவும் பலமா பட்டுச்சா? அதுல ஒண்ணும் ஆகலண்ணே. கைதான் கொஞ்சம் லேசா வலிக்குது. மத்தபடி ஒண்ணும் இல்லைண்ணே. பரவாயில்ல இப்போ. இந்த நேரத்துல எங்கப்பா போயிட்டு வர? இந்தா இந்த தண்ணி குடி. ராத்திரி நேரத்துல யாராவது இப்படி தனியா வருவாங்களாப்பா? அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல. 10 நிமிஷம் கழிச்சு இந்த சம்பவம் இங்க நடந்திருந்தா அவனை தூக்கி விட கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, ஐயோ நேரம் ஆயிட்டுல. என்ன தம்பி, தனியா வீட்டுக்கு போயிடுவியா? என்னப்பா யோசிக்கிற? போயிடுதானே? அது அது வந்துன்னு. சரி, உன் வீடு எங்க இருக்கு சொல்லு. உன் வீடு வரைக்கும் நாங்க உன் கூடவே வரோம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்ததுக்கு அப்புறம் தனியா நீ எப்படி போவேன்? இவங்க வரேன்னு சொன்னது நல்லதுதான். உன் வண்டியை நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. நீ அவர் கூட வண்டியில வா. சரிங்கண்ணே. என்ன தம்பி திரும்பி திரும்பி பார்த்துட்டே வர? உன் வண்டியை பத்திரமா எடுத்துட்டு வரேன்னா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. யாருது என் பின்னாடி உட்காந்துது? ஏதோ ஒரு பொம்பளையும் குழந்தையும் உட்காந்து இந்த மாதிரி இருந்தது. யாருன்னு தெரியலையே. நல்ல வேலை, இவங்க துணைக்கு வரவே பரவாயில்லையா இருக்கு. இல்ல தனியா நான் எப்படி போயிருப்பேன்? வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தம்பி, இனிமேல் ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி தனியா வராதீங்க. உங்க நல்ல நேரம் நாங்க இங்க இருந்தோம். யாரும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த ஊரு முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிச்சு. எல்லாம் அவளாலதான். எனக்கு என்னமோ நீ இப்ப கீழே விழுந்தது கூட அவதான் காரணம்னு தோணுது. யாருமே இல்லாத அந்த இடத்துல திடீர்னு நீ கீழே விழுந்தனா தற்செயலா நடந்த மாதிரி தெரியலப்பா. ஆமாப்பா, இனிமேல் ஜாக்கிரதையா இரு. யாருங்கண்ணே? அதை விடு தம்பி, இந்த ராத்திரி நேரத்துல ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, நாங்க கிளம்புறோம். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இனிமேல் அந்த வழியா தனியா வராதப்பா. சரிங்கண்ணே. நேத்து ஆட்டோக்காரு, அப்புறம் அம்மா, இப்ப இவங்க இவங்க யாரை பத்தி பேசுறாங்க? என்ன விஷயம் பேசுறாங்க? என்னதான் நடக்குது இந்த ஊர்ல? என்ன நடக்குதுங்க? என்ன என்ன பின்தொடர்ந்து கண்டிப்பா அது வந்திருக்கு. அம்மா வேற எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. அப்ப யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. நேத்து தூரத்துல தெரிஞ்ச ஊரும் இன்னைக்கு பக்கத்துல வந்துருச்சு. அப்படின்னா நம்மளதான் அது பின்தொடர்ந்து வருதா? ஐயோ, அடுத்து என்ன செய்ய காத்திருக்கு தெரியலையே. நினைக்கும் போது பயமா இருக்கு. இந்த அம்மா வேற இன்னும் வரல. இந்த மாதிரி நேரத்துல தானே அவங்க வீட்டுல இல்லாம போகணும். சித்தி வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களான்னு தெரியலையே. போன் கூட வச்சிருக்க மாட்டாங்க. போன் பண்ண எடுக்கவும் மாட்டாங்க. பேசாம சித்திக்கு போன் பண்ணி பார்ப்போம். என்ன இது, சித்திக்கும் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அப்பாடா, அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பைக்கு பின்னாடி உட்காந்துருந்தா
அதே உருவம். ரொம்ப நேரமா அந்த குழந்தைய தூக்கிட்டு நடக்கிற. இந்தா கொஞ்ச நேரம் வாங்கிக்கோ. குழந்தைய புடி. ஆ, ஆ, ஆ,